இன்னைய தேதியில திருச்சி மாவட்டத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரர் யாருன்னாக்கா காளிமுத்து. காளிமுத்துக்கு ஒரு பையன், அவன் பேரு செல்வம். அவனுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணாரு. பல இடத்துல பொண்ணு தேடினாரு. பொண்ணு சில சமயம் பிடிச்சிருக்கு, ஆனா செல்வத்துக்கு பிடிக்கல. அவருக்கு பிடிச்சிருக்கு, ஜாதகம் ஒத்து வரல. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும். எதுவா இருந்தாலும் அவர் ஜோசியத்தை பார்த்துதான் முடிவு பண்ணுவாரு. கண்ட ஜோதிடத்தை பார்க்க மாட்டாரு. அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் குளித்தலை நம்பிராஜன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அவருடைய ஆஸ்தான ஜோதிடர். சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய நிலைக்கு வந்திருக்கிறது காரணம் அந்த நம்பிராஜன் தான். அவரு ஜோதிடம் பார்த்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னு காளிமுத்து ரொம்ப நம்பினாரு. இந்த அடிப்படையில பல ஜாதகம் பார்த்து அவர் சரி வரல. அவருடைய மகன் செல்வத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். ரொம்ப நல்ல பையன். இப்ப அவனுக்கு 25 வயசு. காலேஜ் படிக்கும் போது கூட பல பெண்கள் இவனை அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னா பையன் ரொம்ப அழகா இருப்பான். ஆனா அவன் மறுத்துட்டான். ஏன்னா அப்பாவுடைய பேச்சை மீறி எதையும் செய்ய மாட்டான். காதலிக்கலாம், எந்த பொண்ணையும் நீ கொண்டு வரலாம், பொருந்தி இருந்தாதான், ஜாதகம் பொருந்தி இருந்தாதான் உனக்கு கல்யாணம் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டாரு. அதனால சில பெண்கள் உனக்கு பிடிச்சிருந்தது, அழைச்சிட்டு வந்திருக்கான். ஜாதகம் சரி வரல, அதனால கல்யாணம் நடக்கல. காளிமுத்து ரொம்ப கருப்பு, ஆனா இவன் ரொம்ப சிவப்பு. அவங்க அம்மா ஜாடையில இருப்பான். காளிமுத்துக்கு ஒரு ரொம்ப ஃப்ரெண்டுன்னா அது கோபாலகிருஷ்ணன். அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கான். கோபாலகிருஷ்ணனும் காளிமுத்துவும் சின்ன வயசுலேயே ஃப்ரெண்டு. ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க. பிறகு இவன் படிப்பு ஏறல காளிமுத்துக்கு. அவன் கொஞ்சம் நல்லா படிச்சான். கோர்ட்ல கிளர்க்கா இருக்கான். லஞ்சம் எதுவுமே வாங்க மாட்டான். இன்னொன்னு, இந்த நட்பின் அடிப்படையில எவ்வளோ தர காளிமுத்து பண உதவி பண்ற. அவன் வீடு சாதாரணமா இருந்தது, ஓட்டு வீடு. நீ கட்டிக்கிட்டு நல்லா வாடா, என் லெவலுக்கு வாடான்னு எவ்வளோ சொல்லியிருக்கான். அவன் மறுத்துட்டான். அதெல்லாம் வேணாம், நட்பிற்கு பணம் முக்கியமா போயிடும். நீ இப்ப உதவி பண்ணுவ, பிறகு பிரச்சனை நல்லா இருக்காது. என்னை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்ல, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், யாருக்கிட்டையும் கடனும் வாங்க மாட்டேன். இது என்னுடைய கொள்கை. நீ பணம் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன், என் நிலைமை இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டான். 25 வருஷத்துக்கு முன்னால கோபாலகிருஷ்ணனுக்கும் காளிமுத்துக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் நடந்தது. கோபாலகிருஷ்ணன் மனைவி பேரு மல்லிகா, காளிமுத்துவோடைய மனைவி பேரு லட்சுமி. 2 பேரும் ஒரே நேரத்துல கல்யாணம் நடந்தது. அது அவங்க அந்த நேரத்துல மிக சாதாரண நிலையில இருந்தாங்க. அதன் பிறகு முதல்ல குழந்தை பிறந்தது காளிமுத்துக்கு. பையன் பிறந்தான், அவன் பேர் தான் செல்வம். பிறகு ஒரு 3 வருஷம் கழிச்சு கோபாலகிருஷ்ணனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அது பேரு ராதா. 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு விபத்து. அந்த விபத்துல இவங்க எல்லாம் குடும்பத்தோட போயிருந்தாங்க. கோபாலகிருஷ்ணன், காளிமுத்து இவங்க எல்லாம் குடும்பத்தோட போகும்போது அந்த விபத்துல காளிமுத்துடைய மனைவியும் கோபாலகிருஷ்ணனுடைய மனைவியும் 2 பேரும் இறந்துட்டாங்க. இறந்துட்ட பிறகு திரும்பவும் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தைக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. செல்வம் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு தேவையில்லை. ஏன்னா அவங்க பைனான்ஸ் பண்றாங்க, ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு, அதை நிர்வாகம் பண்ணாவே போதும். அப்ப ஒரு அழகான பொண்ணை மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்தவ தான் போனா. போனா பார்க்க ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தா. அவன் மேல இவனுக்கு ஆசை வந்தது. தன்னுடைய காதலை இன்டர்வியூலயே சொல்லிட்டான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை வந்துட்டு, நீ எதுக்கு இங்க வேலைக்கு வர அப்படின்னு நேரடியாவே அவன் சொல்லும் போது அவளை தகைச்சு போயிட்டான். ஏன்னா அவனும் நல்லா இருக்கான், பிரம்மாமா இருக்கான். ஒண்ணுமே சொல்லல. சரி, நான் இங்க வேலைக்கு வந்திருக்கேன், என்ன நீங்க காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறீங்க, உங்க அப்பாவா ஒத்துப்பாரா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. உன் ஜாதகத்தை மட்டும் கொண்டு வா, எங்க அப்பாவோட கொடுக்குறேன். அவரு ஓகே சொல்லிட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எங்க அப்பா ஜாதி மதம் பார்க்க மாட்டாரு, ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டாரு. ஆனா ஜாதகம் மட்டும் சரியா பொருந்தி இருக்கணும். அது இருந்துட்டா நம்ம 2 பேரும் கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு உறுதி கொடுத்தான்.
அது அடிப்படையில அடுத்த நாளே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்தான். ஜாதகத்தை அப்பாட்ட கொடுத்து, அப்பா அந்த பொண்ணு போட்டோவும் கொடுத்தாரு. அப்பா இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, ஜாதகமும் கொண்டு வந்திருக்கேன், உங்க ரூல்ஸ் பிரகாரம் பாருங்க, பொருத்தி இருந்ததுன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொன்னா, சரிப்பா ஓகே நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு உடனடியா போன் பண்ணாரு. யாருக்கு? குடித்தலையில இருக்கிற ஜோதிட நம்பிராஜனுக்கு. உடனே அவர் நாளைக்கு நான் கிளம்பி வரேன்னு கிளம்பி வந்தாரு. வரும்போது ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. திருச்சி ஆஸ்பத்திரியில அவர் கிடக்காரு. காளிமுத்து ஆஸ்பத்திரியில போய் பாக்குறாரு. அவரோட நிலைமை அப்ப தெரியுது. டாக்டர்கிட்ட கேட்கிறாரு, இல்லைங்க எப்படியும் அவர் 6 மாசம் ஆகும் அல்லது 6 வருஷம் கூட ஆகும், கோமா ஸ்டேஜில் இருக்காரு, ஆனா அவர் மீண்டு வர்றதுங்கிறது கடவுளை விட்டு தான் நீங்க வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன செய்யுதுன்னு தெரியல. உடனடியா சரி இவரே நம்ம நம்பிட்டு இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி வேற 2-3 ஜோசியரை தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி பூனா ஜாதகத்தையும் செல்வத்தோட ஜாதகத்தையும் பொருத்தி பார்க்க சொன்னாங்க. அந்த 3 ஜோதிடர்களும் நல்ல பொருத்தமா இருக்கு, பிரமாதமா இருக்கு. இந்த ஜாதகம் ராஜ ஜாதகம், அதாவது பூனாவுடைய ஜாதகம் ராஜ ஜாதகம், நிச்சயமா நல்ல நிலைக்கு வருவாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு இவரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு முடிவு பண்ணாரு. ஏன்னா இவர் திருச்சி மாவட்டத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர், பல கம்பெனிகளுக்கு ஃபைனான்ஸ் பண்றாரு, திரையுலகத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றாரு, பெரிய லெவல்ல இருக்கிறதுனால கல்யாணம் உடனடியா நடத்த முடியாது. அதனால 6 மாசம் கழிச்சு தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. 6 மாசத்துக்கு பிறகு கல்யாணம் பிரமாதமான முறையில மிகச்சிறப்பாக பல விஐபிகள், பல திரையுலக பிரமுகர்கள், பொலிட்டீஷியன்ஸு எல்லாரும் வந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு அவசர செய்தி வந்தது. என்னன்னா, ஜோதிடர் நம்பிராஜா கண்ணை முடிச்சிட்டாரு அப்படின்னு செய்தி வந்தோடனே உடனடியா ஓடோடி போனாரு காளிமுத்து. பார்த்தோன்னா அவர் திருப்தி, அவர் கண்ணு முடிச்சு நல்லா இருக்காரு. டாக்டர்கிட்ட கேட்டாரு, கியூர் ஆயிட்டாருங்க, நாளைக்கு கூட டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு. விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாரு காளிமுத்து. தன் பையனுக்கு நடந்த கல்யாணம் எல்லாத்தையும் சொன்னாரு. எல்லாம் கேட்டுக்கிட்டாரு. சரியா கல்யாணம் நடந்து போச்சு. அப்புறம் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இல்ல சாமி, நீங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் போறீங்க, அப்பதான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, நான் 2 நாள்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. 2 நாள் கழிச்சு வந்தாரு. ஜாதகத்தை பாக்குறாரு. அதே சமயத்துல பூனா வந்தா ஜோசியரை பார்த்து ஷாக் ஆனா. இவரும் அந்த பூனா பார்த்து ஷாக் ஆகி அப்படியே பார்த்தாரு. பிறகு ஜாதகத்தை அலசினாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு. இவளுக்கு அங்க பக்கம் இருக்குது. அவன் ரூமுக்கு போயிட்டா புருஷனோட. இந்த ரூம்ல காளிமுத்துவும் நம்பிராஜனும் உட்காந்து பார்த்து 3 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு விஷயத்த சொன்னாரு. காளிமுத்து, தெரியாதனமா நீ கல்யாணம் பண்ணிட்ட. அந்த பொண்ணோட ஜாதகம் ராஜ ஜாதகம் தான். ஆனா அவளுக்கு எதுக்காக கல்யாணம் பண்ற? என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? அடுத்த ஜெனரேஷன் எனக்கு ஒரு பேரன் பேத்தி பிறக்கணும், இந்த சொத்தெல்லாம் ஆளணும், அதுக்காக தான். அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா உன்னுடைய மருமக ஒரு குழந்தை ஆணோ பொண்ணோ பெத்தாக அடுத்த நிமிஷமே நீ செத்து போயிடுவார் அப்படின்னு ஒரு குண்டை போட்டோன்னா அப்படியே வளவழுத்து போயிட்டாரு. என்ன சாமி சொல்றீங்க? அப்படிப்பட்ட ஜாதகம் இது. அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததே தப்பு. இப்ப சாந்தி முகூர்த்தம் நடந்ததுன்னா அதை விட தப்பு வேற இருக்க முடியாது. உன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நீ தான் முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொன்னாரு. பூனாவுக்கு ஜோசியரை பார்த்து ஷாக்கு. 1 வருஷத்துக்கு முன்னால பூனாவுடைய ஜாதகத்தை நம்பிராஜன் பார்த்தாரு. அவருடைய பையனுக்கு ஜாதகம்லாம் பொருந்தி இருந்தது. பொண்ணு கேட்க போகும்போது மாப்பிள்ளைய பார்த்த பூனா வேண்டான்னு சொல்லிட்டா. ஏன்னா மாப்பிள்ளை கருப்பா சுமாரா இருந்ததுனால வேண்டான்னு மறுத்துட்டா. இததான் மனசுல வச்சுட்டு வெஞ்சன்ஸ் பண்ண போறாருன்னு நினைச்சா.
ஆனா அது கிடையாது. அதே சமயத்துல ஜோசியரு காளிமுத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு, இத மாதிரி நடந்த விஷயத்தையும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு தான் அவரு கிளம்பி போயிட்டாரு. இப்ப தன்னுடைய மகனையும் மருமகளையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்லிட்டாரு. எப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்தாக்கா என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கு குழந்தை பிறந்தா நான் செத்துருவேன், அதனால நீங்க 2 பேரும் சேரக்கூடாது. மருமகளே, ஏதோ ஒரு சூழ்நிலையில கல்யாணம் நடந்து போச்சு, என்னுடைய ஆத்தான ஜோதிடர் சொல்லிட்டாரு, மாமா தப்பு பண்றீங்க, இதுக்கு முன்னால 1 வருஷத்துக்கும் முன்னால நிறுத்துமா, இதெல்லாம் என் ஜோசியர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, உன்னை அலையன்ஸ் பார்த்தது, நீ ரிஜெக்ட் பண்ணது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அந்த வெச்சத்து அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா அவர் தொழில் மேல ரொம்ப பக்தி கொண்டவர், அதை மீறி எதையும் செய்ய மாட்டாரு. அப்படிப்பட்டவர் கிட்டத்தட்ட எனக்கு 25 வருஷத்துக்கு மேல அவரை பத்தி அணுவா தெரியும். அதனால அவரை பத்தி ஏதாவது சொன்னாக்கா நான் நம்ப மாட்டேன். இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் நான் கொடுத்துட்றேன், என் பையனை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ போயிடலாம், என்ன சொல்ற? இல்ல மாமா, நான் போக மாட்டேன், இந்த ஜென்மம் இல்ல அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு இவர் தான் வேணும். இப்ப பூனாவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் வந்துட்டு, இந்த ஜோஷியன் நம்ம வாழ்க்கைய கெடுக்க பாக்குறான், அதையும் மீறி நம்ம சாய்ச்சி காட்டணும் அப்படின்னு முடிவெடுத்தா புருஷன்கிட்ட பேசினான். அடுத்த நாளே ஒரு ஷாக்கு இவங்களுக்கு வந்தது. என்னன்னாக்கா, 2 பொம்பளைங்க டியூட்டிக்கு வந்துட்டாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 6 பெண்கள் ஷிப்ட் மாத்தி இவ பக்கத்திலேயே பாதுகாப்பா இருந்தாங்க. அதே மாதிரி செல்வத்துக்கு 6 பேரு போலீஸ்கார மாரி இருப்பானுங்க, அவனுங்க ஷிப்ட் மாத்தி 8 மணி நேரம் அவனை சுத்தியே இருந்தாங்க. ராத்திரியும் பகலும் இவங்கள காவல் காத்தாங்க. இது ரொம்ப இரிட்டேட்டா இருந்து, ஆபீஸ் போகும்போது 2 பேரும் போவாங்க, வரும்போது வருவாங்க, தூங்கும் போது 2 பேரும் அந்த ரூம்ல சேர போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. போனா படுக்கும் போதும் 2 பொம்பளைங்க நின்று காவல் காப்பாங்க, போனாலும் வெளியில நின்று காவல் காப்பாங்க. இது என்ன இது? இத பத்தி மாமா கிட்ட பேசினான். மாமா, இது உங்களை மீறி நாங்க செயல்பட மாட்டோம்னு சொல்லிட்டோம், அதே மீறி நீங்க இப்படிலாம் எஸ்கார்ட் போடுறீங்க, நாங்க பேசிக்கிறோம் பழகிக்கிறோம், இந்த காவலுக்கு நிக்கிறாங்கல்ல அவங்க எங்க பக்கத்துல நிக்கோம்னா கொஞ்சம் தள்ளி நிக்கட்டும், நாங்க பேசுறோம், அவரு சாப்பாடு போடுறோம், அவர் போறாரு, நான் தனி பெட்ரூம்ல படுக்கிறேன், அவங்க தனி பெட்ரூம்ல படுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகேம்மா நீங்க பேசிங்க பழகிங்க, ஆனா அந்த விஷயத்துக்கு மட்டும் நீங்க முயற்சி பண்ணாதீங்க. அடுத்த முயற்சியா இவனை தயார் பண்ணணும். இவங்கிட்ட பேசும்போது, ஐயோ எங்க அப்பா பேச்ச மீறி நான் எதையுமே செயல்பட மாட்டேன், ஏன்னா எங்க அப்பாவோட உயிர் முக்கியம், அதனால அந்த எண்ணத்தையே விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியாடா மகனே, உன்னை டெம்ப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளா இவ குளிக்கும் போதெல்லாம் செல்போனை எடுத்துட்டு போய், முகத்தை மட்டும் தானே பார்த்த, இப்ப என் உடம்பையே பாருன்னு சொல்லி அவனை அழைச்சி அவனை பார்க்க விட்டோன்ன அவன் மறந்து போயிட்டான். இது வரைக்கும் அழகான பெண்ணு முகத்தை வரைக்கும், இப்ப அத்தனையும் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரியா போச்சு. இவனால ஒரு சொல்ல முடியாத ஒரு கிளுகிழிப்புக்குள்ள உள்ள விழுந்துட்டான். இப்ப என்ன செய்யுதுன்னு அவனுக்கு தெரியல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவ தயார்படுத்திட்டா, அவனும் தயாராயிட்டான். அடுத்ததா இவங்க திட்டம் போட்டு ஒரு நம்ம எப்படியாவது இன்னைக்கு நைட்டு சேர்ந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல பெண்கள் பாதுகாப்பு, அது மாதிரி அவனுக்கு 2 பேர் இருக்காங்கல்ல ஒரு 2 போலீஸ்கார மாரி, அவங்களுக்கு டீல தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க. நைட்டு ஒரு 2-2:30 முடிச்சுக்கிட்டு இருந்தா அவன் மெதுவா ஏந்திரிச்சான். டீயை குடிச்சவங்க தூங்கிட்டு இருக்காங்க. மெதுவா ஏந்திரிச்சு இந்த ரூமுக்கு வந்தான். அங்க பார்த்தாக்கா அந்த 2 பெண்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. மெதுவா உள்ள வந்தான், கதவை மூடுனா, கட்டி அணைச்சான்.
கட்டி அணைச்சிட்டு அடுத்தது பெட்ல விழுந்தாங்க. விழுந்த அடுத்த செகண்டு அங்க காளிமுத்துடைய ரூம்ல பெரிய அலாரம், ஒரு ரெட் லைட்டு ஒய் ஒய் ஒய்ன்னு அடிக்க ஆரம்பிச்சது. தூங்கிட்டு இருந்தவர் டக்குனு எழுந்திரிச்சாரு. ஆஹா ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வெளியே வந்தாரு. கூட இருந்த அடியால கூப்பிட்டாரு. கதவு மூடி இருந்தது. புவனா ரூமோட கதவு இடிச்சாரு, திறக்கல. ஓங்கி பசங்களை விட்டு, அந்த ரவுடி பசங்களை விட்டு அடிச்சாரு. கதவு உடஞ்சிட்டு உள்ள வந்தா 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கும் போது 2 பேரும் இதை பார்த்துட்டு தனித்தனியா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. தன்னுடைய ஆடைகளை எடுத்து மூடிக்கிட்டாங்க. காளிமுத்துக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, என்னம்மா என்னமோ பெருசா இது பண்ண, இனிமேல் இங்க இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, மாமா நான் மட்டும் காரணம் இல்லை, அவர் தானே என் ரூமுக்கு வந்தாரு அப்படின்னு பழிய போட்டுட்டு என்னை இனிமேலுக்கு நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு அழுதா, காலில் விழுந்தா. இது முதல் தடவை, அடுத்த நட இது நடக்கக்கூடாது அப்படின்னு வான் பண்ணாரு. 2 பேரையும் கூப்பிட்டு பயங்கரமா கத்தி வான் பண்ணி அனுப்பிச்சாரு. இப்படியே விட முடியுமா? இப்ப அடுத்த அட்டம்ப்ட் அது அழகா இவங்களுக்கு அமைஞ்சது. எப்படின்னா, இவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற இப்ராஹிம் இவனுடைய ஃப்ரெண்டு, அதாவது செல்வத்தோடைய டியர் ஃப்ரெண்டு, அவனுக்கு கல்யாணம். அவங்க முறைப்படி கல்யாணம் பகல்ல நடக்கும். அது மாப்பிள்ளைக்கு முக்காடெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணும்னு இப்ராஹிம் சொன்னதுனால அப்பா கிட்ட சொன்னா, எப்பா நானும் புவனாவும் இந்த கல்யாணத்துக்கு போறோம், போயிட்டு வாங்கப்பான்னு அனுப்பிச்சு விட்டாரு. கூட எஸ்கார்டையும் அனுப்பிச்சாரு. அங்க போனா கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில இவனுடைய நண்பர்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த எஸ்கார்டெல்லாம் அப்புறப்படுத்திட்டு 2 பேரும் வேற ஒரு ரூம்ல ஃபர்ஸ்ட் நைட் இல்ல ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு கிடைச்சது அழகா அனுபவிச்சுட்டாங்க. அனுபவிச்சு முடிச்சாங்க. ஒரு 2 மாதத்துக்கு பிறகு தான் கன்சீவ் ஆனதை தெரிஞ்சுக்கிட்டான் புவனா. இனிமேலுக்கு இங்க இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணா. இந்த விஷயத்த தன்னுடைய கணவன்ட்டி சொல்லல. அவ சொன்னா, மாமா எனக்கு இந்த வீட்லயே இருக்கிறது பிடிக்கல, ஒரு மதுரை, நான் அங்க போறேன், தாராளமா போயிட்டு வாமா. மாமா நான் ஒரு 2-3 மாசம் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா, போயிட்டு வாமா அப்படின்னு இவர் ரொம்ப ஹாப்பியா வழி அனுப்பிச்சாரு. என்ன போனா என்னை விட்டு நீ போறிய? இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவையா இருக்கு, அதனால நான் போறேன் சொல்லிட்டு போனவ மதுரைக்கு போய் அங்க சும்மா இல்லை, எப்படியாவது நம்ம புருஷன் இங்க பார்ப்பான், விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவான். சொல்ல பிறகு அது 3 மாசமோ 4 மாசமா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் கருவை கழிச்சிருவாங்க, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க சொந்தக்காரங்க சிங்கப்பூர் இருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி அங்க போயிட்டான். அங்க போனவ கிட்டத்தட்ட 6-7 மாசத்துக்கு இருந்துட்டு திரும்ப வந்தா. திருச்சிக்கு வரும்போது அவளை பார்த்து காளிமுத்து ஷாக் ஆனார். காரணம், நிறைமாத கர்ப்பிணியா இருக்காரு. இது எப்படி நடந்தது என்னங்கிறது கத்துன்னு கத்தும் போது 2 பேரும் உண்மையா சொல்லிட்டாங்க. இப்ராஹிம் கல்யாணத்துல இது நடந்தது அப்படின்னு சொன்ன பிறகு அவரு இடிஞ்சு போய் உக்காந்துட்டார். திருச்சியில உள்ள மிகப்பெரிய மகப்பேறு மருத்துவமனையில அவளை சேர்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு இரவு நேரம் வெளியில செல்வம், அவங்க அப்பா, பக்கத்து வீட்டுல இருந்த கோபாலகிருஷ்ணன், ஜோசேரி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தை பிறந்தா இவர் செத்துருவாருன்னு 100% ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதனால்தான் ஜோசியரையும் வர சொல்லி இங்க நிறுத்தி வச்சுட்டாரு காளிமுத்து. கரெக்டா ஒரு 9:25 அந்த நேரத்துல இவருக்கு வேர்க்குது காளிமுத்துக்கு. ஐயோ குழந்தை பிறந்தா நம்ம செத்துருவோமே அப்படின்னு அந்த இதுலயே இருக்காரு. இப்ப குழந்தை பிறந்துட்டு இந்த விஷயத்த நர்ஸு நேரா இவங்கள்ட்ட சொல்றா, உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது இவர் ஒரு மாதிரியா போயிட்டாரு. அதே சமயத்துல பக்கத்துல இருந்த கோபாலகிருஷ்ணன் துள்ளி குதிச்சு, பேரன் பிறந்துட்டானா அப்படின்னு துள்ளி குதிச்சாருல்ல, அந்த அதிர்ச்சியில காலு சறுக்கி
அந்த அதிர்ச்சியில காலு செருக்கி 5வது மாடியில இருந்து மேலே கீழே விழுந்தவரு அடிபட்டு செத்துட்டாரு. இப்ப ஜோசியரும் காளிமுத்தும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இப்ப கோபாலகிருஷ்ணனுடைய பாடி அவங்க வீட்டு முன்னால இருக்கு. அங்க ஜோசியரு, காளிமுத்து, செல்வம் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவர் அப்படியே திங்க் பண்றாரு. முன்னால பழைய விஷயத்துல திங்க் பண்றாரு. என்னன்னாக்கா, முதல்ல கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கும் போது வெளியில கோபாலகிருஷ்ணனும் காளிமுத்தும் நிக்கிறாங்க. அப்போ ஏண்டா அதுவும் ராத்திரி நேரம், ஏண்டா நான் பாத்துக்கிறேன், நீ போடா வீட்டுக்கு அப்படிங்கும்போது, சுமாரா நான் இருக்கேன் அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் அவரோடு இருக்கான். அதே சமயத்துல அவங்க ஒய்ஃபுக்கு, கோபாலகிருஷ்ணனோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் வருது. அப்பயும் போகல. குழந்தை பிறக்குது. அதே சமயத்துல பெட்டு கட்டியிருந்தான். டேய் காளிமுத்து, இந்த குழந்தை ஆண் குழந்தையாதான் பிறக்கும். எப்படி சொல்ற? நிச்சயமா சொல்றேன், இது பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு காளிமுத்து சொல்ல சொன்னது, உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான்னு. பத்தியா, நான் சொன்னது நடந்துட்டு பத்தியா அப்படின்னு சொன்னது. அடுத்தது பையனுக்கு பேர் வைக்கிறது. என்ன பேர் வைக்கிறதுன்னு பண்ணும்போது, காளிமுத்து தன்னுடைய அப்பா பேரு மூக்கையா, அந்த பேரை வைக்கணும்னு ஆசைப்படும் போது தன்னுடைய நண்பன்கிட்ட கேட்டான், என்னடா இது மூக்கையா, இதெல்லாம் பேர் வச்சா நாளைக்கு உன் பையன் திட்ட மாட்டான், என்ன மூக்கையான்னு. இன்னும் அவன் வெளியில போவான், படிப்பான், ஸ்கூல்ல எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் அந்த பேர் வேணாம். சரி, நீயே ஒரு பேர் சொல்லு. அதாவது இப்ப நீ கல்யாணம் பண்ணி ஓரளவு நல்லாயிட்ட, குழந்தை பிறந்து இன்னும் நல்லாயிட்ட, அப்ப என்ன, படிப்படியா உன்னுடைய முன்னேற்றம் நல்லா வந்துட்டு இருக்கு. அதனால செல்வம்னு பேர் வை. ஏன்னா செல்வம்னா பணம், சொத்து, சுகம் எல்லாமே அதுல அடக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்ட காளிமுத்துடைய பொண்டாட்டி, நல்ல ஐடியா, இந்த பேரே வைக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த பேர் வச்சது. ஆனா இப்ப நினைச்சு பாக்குறாரு, கோபாலகிருஷ்ணனோட அப்பா பேரு பன்னீர் செல்வம். அந்த பன்னீரை தூக்கிட்டு செல்வத்து பேரை தான் வச்சிருக்கான். ஆக இந்த பையன் நமக்கு பிறக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயமும் அவருக்கு நினைப்பு வருது. என்னன்னா, கோபாலகிருஷ்ணனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அது பேரு ராதா. பிறந்த பிறகு அது வளரும் போது 2 பேரும் சேர்ந்து பழகினாங்க, அதாவது செல்வமும் ராதாவும். அப்ப இவருக்கு ஒரு ஐடியா கோபாலகிருஷ்ணா, பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணும். நான் எவ்வளவு வசதியா இருந்தாலும், நீ எவ்வளவு ஏழையா இருந்தாலும் இதுக்கு நீ உடன்படணும், ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். கேட்கும்போது யோசனை பண்ண கோபாலகிருஷ்ணன், நீ இதை நம்ம முடிவு பண்ண முடியாதுடா, நீ போய் உன் ஒய்ஃபு கிட்ட கேளு, அவங்க ஒத்துக்கிட்டாங்கனாக்கா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, ராத்திரியில போய் பேசிட்டு இருக்கும்போது புருஷன் முன்னாடியும் தன்னுடைய எண்ணத்தை அவர் சொல்ல, டக்குன்னு ஏந்திரிச்சு, அறிவு இருக்கா உங்களுக்கு, என்ன புத்தி உங்களுக்கு, ஏண்டி என்ன தப்பு, என் ஃப்ரெண்ட் அவன், நானும் அவனும் அவ்வளவு ஒன்னா பழகிருக்கோம், அவன் ஏழையா இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன், அந்த பொண்ணும் பார்க்க எவ்வளவு லட்சணமா இருக்கா, செல்வமும் நல்லா பழகிறான், ஏன் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, கல்யாணம் பண்ணி வச்சா அதெல்லாம் சரி வராது. ஏன் சரி வராது? அது நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ஏழை, நான் என் பையனுக்கு மிகப்பெரிய இடத்துல பொண்ணு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நிச்சயமா சொல்றேன். இதெல்லாம் மீறி என் பையனுக்கு அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, நான் தூக்கு மாட்டி செத்து போவேன். சப்போஸ் நான் செத்து போனாலும் நான் பேயா உங்களை கொள்ளுவேன் அப்படின்னு கண்ணா பண்ண கத்த ஆரம்பிச்சான். இதெல்லாம் அவருடைய நடப்புக்கு வருது. அடுத்ததா இவருடைய ஒய்ஃபும், கோபாலகிருஷ்ணன் ஒய்ஃபும் இறந்துட்ட பிறகு அப்ப ரொம்ப நல்ல அழகா வந்துட்டு இருக்கா, கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இந்த கல்யாணம் மேற்ற திரும்ப கோபாலகிருஷ்ணன் சொல்லும் போது, அது சரிடா பண்ணிடலான்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ணனுடைய அக்கா கரூர்ல இருக்காங்க, அங்க அனுப்பிச்சிட்டாரு. உடனடியா அக்காவுடைய
பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இது இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்டா இப்படி பண்ணிட்ட? இல்லடா, அந்த உறவை விட்டு போக கூடாது. எங்க அக்கா ரொம்ப காலமா கேட்டுட்டு இருந்தா, என் பையனுக்கு நீ கொடுக்க மாட்டியா? கொடுக்கலன்னாக்கா உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. வேற வழி இல்லாம நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் அவருக்கு நினப்பு வரும்போது ஆக மொத்தத்துல நம்ம பணத்தை தேடிக்கிட்டே இருந்தோம் ஒழிய பொண்டாட்டியை கவனிக்கல. இவன் அடிக்கடி வந்துட்டு போனான், ரொம்ப நேர்மையானவன் நல்லவன் நினைச்சோம். ஆனா என் பொண்டாட்டியும் அவனும் இருந்து குடும்பம் நடத்தியிருக்காங்க. நான் பணத்தை தேடினேன், இவங்களுக்கு பிறந்த பிள்ளைதான் இவன்ங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிட்டு ஜோசியர் சொன்ன பிரகாரம் அவன் செத்து போயிட்டான். ஜோசியர் என்ன சொன்னாரு? குழந்தை பிறந்தா அவங்க அப்பா செத்து போவான்னு. உண்மையான அப்பா யாரு? கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் செத்து போயிட்டான்.